சாமானியர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பு இருந்த டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகை ஐயா டெல்லி ராஜகோபால் இணைந்திருக்கிறார். தமிழக அரசியலிருந்து பல முக்கிய தகவல்களுடன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி நேற்று அமித்ஷாவிடம் அவர் ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் அவர் அமித்ஷாவுடன் அவருக்கு இருந்தது. அவர் பர்த்டே விஷ் பண்ணும்போது சார் வந்து 2-5 மினிட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. சோ பல விஷயங்களோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். 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 சாமானியர் நேயர் நாகராஜ் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான நேயர்கள் மூலமாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பிறந்த நாளுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லி பல தேவதைகளிடம், சுவாமிகளிடம், கோவில்களிடம் பிரார்த்தனை செய்து இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம். அமித்ஷா ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார் தமிழக தேர்தலில். சார், நீங்க அமித்ஷா சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்றீங்க. பட் இன்னொரு தகவல் வருது, நாங்க முதல்ல பீகாரை முடிக்கிறோம், பீகாரை முடிச்சுட்டு தான் தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்காக தற்காலிகமாக பீகார் முடியும் வரைக்கும் தன்னுடைய ஆப்த மிக மிக நெருங்கிய ஹெலிகாப்டர் ஓட்டி MIT-யில் படித்தவர், மேக்சிகன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தவர் ஜெயபாண்டாவை நியமித்திருக்கிறார் பொறுப்பாளராக. அவர் இதுவரைக்கும் எல்லா தமிழ்நாடு பாஜக தலைவர்களையும் பார்த்துவிட்டு அமித்ஷாவிடம் ரிப்போர்ட் கொடுத்துட்டார், நட்டாவிடம் ரிப்போர்ட் கொடுத்து விட்டார் என்பதை அமித்ஷா என்னிடம் ஊர்ஜிதம் செய்தார். சில செய்திகள் என்னிடம் சொன்னதை நான் பகிரங்கமாக சொல்ல முடியாது. எனினும் அமித்ஷா அவர்கள் தேர்தல் பீகாரில் ஏற்கனவே ஒரு 90% வின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஒன்றும் there is no problem. ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் குழப்பமா இருந்தாலே அமித்ஷாவுக்கு கொண்டாட்டம். இப்ப அந்த ஜெயந்த் பாண்டா மூலமாக, ஜெயந்த் பாண்டா கொடைக்கானலில் படித்தவர், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுபவர், முழுக்க தெரியாத தவிர he is a well read person. அது பெரிய கம்பெனி நடத்துறார், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பரட்டக்கூடியவர். அவருடைய மாமியார் ராஜ்யசபா MP ஆக இருந்தவர். அது மட்டும் அரசியல் குடும்பத்தில் வருபவர். அவர் எல்லாத்தையும் தவிர அவருடைய தங்கை ஒரு தமிழனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். ஒரிசா எங்க இருக்கு பாருங்க, ஒரு இந்த இது அவ அம்மா வந்து பஞ்சாபி. இந்த மாதிரி ஒரு பாரத விலாஸ் குடும்பம் மாதிரி அவரது இருக்கு. அவரை பொறுப்பாளராக போட்டு நவம்பர் 15 முதல் டிசம்பர் 15 வரை அந்த ஒரு மாத காலத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் பாண்டா. சோ இதுதான் அமித்ஷாவுடைய குட்டி உருவமாக இருக்கிறார் பாண்டா என்பதைத்தான் அமித்ஷா மறைமுகமாக சொன்னார். அது மட்டும் அவர் let him gather some information. சாரா இக்கட்டா கர்னேதோ அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. சார், இதுல மோடி இன்னொரு விசிட் இருக்குன்னு சொல்றாங்களே சார், நவம்பர் எண்டுல மோடி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க தமிழகத்தை. அதை எப்படி பாக்குறீங்க சார்? கண்டிப்பாக இருக்கிறது. அது ஒரு இலங்கை தொடர்பான ஒரு விழாவில் வர இருக்கிறார். அதற்கு ஆளுநர் RN ரவி அவர்களிடம் தமிழக அரசாங்கத்திடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு 23ஆம் தேதி வருவதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன், நவம்பர் மாதம். அப்பொழுது நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் இருந்தாலும் சரி, 24 நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இருக்கிறது. இதன் நடுவே நரேந்திர மோடியுடைய பிரயாணம் என்றால் அது அரசியல் பிரயாணமாகத்தான் இருக்கும் நாகராஜ். காரணம், அந்த நரேந்திர மோடி வருவதற்கு முன்னதாக ஜெயபாண்டாவுடைய சுற்றுப்பயணம், அவர் கொடுத்த ரிப்போர்ட், எடப்பாடி பழனிசாமியுடன், அன்புமணி ராமதாசுடன், ஏன் விஜயுடன் பேசியதையெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்களில் ஜெயபாண்டாவுடைய அழுத்தம் அதிகமாகும். நரேந்திர மோடி வந்தால் அது ஒரு சீலிங் தி அலையன்ஸ் மாதிரி ஆயிடும். இப்போ விஜயனுடைய ஒரு நகர்வுகள் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால everyone is silent. விஜயனுடைய மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா எல்லாம் களகட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே சார், விஜயிடம் பல பாஜக தலைவர்கள் நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வருது. ஜெயபாண்டாவும் விஜயும் அவர்கள் பேசினார் அப்படின்ற ஒரு நியூஸ், பேசிக்கிட்டே தொடர்ந்து கான்வர்சேஷன்ல இருக்காங்க நியூஸ் வருது. அதிமுக விஜயும் ஒரு கான்வர்சேஷன்ல இருக்காங்க நியூஸ் வருது. ராகுல் காந்தி விஜயும் ஒரு கான்வர்சேஷன்ல இருக்காங்க நியூஸ் வருது. அவர் ராகுல் காந்தியுடன் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமா, பாஜகவுடன் செல்வதற்கு வாய்ப்பு அதிகமா சார்? ராகுல் காந்தியுடன் செல்வது வாய்ப்பு அதிகம். காரணம் என்ன என்று கேட்டால், சித்தாந்த ரீதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்நோக்கம் என்ன என்று கேட்டால், திமுகவை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், டெசிமேட் பண்ண வேண்டும், வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும். உக்காடுக்கே பேங்குங்கான்னு ராஜ்யசபாலே சொல்லியிருக்கார், சும்மா இல்லை. அமித்ஷா சொன்னது அவருடைய வார்த்தை என்ன என்று கேட்டால், நான் ஆலமரத்தை வேருடன் பிடுங்கி காண்பிப்பேன் என்று தான் அதிகம். அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா
அமித்ஷா வந்து என்ன பண்ண போறாரு, அவருடைய ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கேவை ஃபர்ஸ்ட் ஒழிச்சணும், பினிஷ்ட். அடுத்ததாக விஜயை பார்த்துக்கலாம், ஏடிஎம்கே பார்த்துக்கலாம். நம்ம வந்து விஜயோட அலைன்ஸ் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் திமுக தோற்றுவிடும் என்று அவர்களுடைய கணிப்பு. அவர்கள் செய்திருக்கக்கூடிய கணிப்பை பார்த்தால் விஜய் தனியாக நின்றால், அதிமுகவுடன் நின்றால் 10-20 சீட்டு தான் வித்தியாசமா இருக்குமே தவிர, எதுக்காக நம்ம வந்து அதிமுக அவங்களோட போகணும்னு இருக்கு, அதெல்லாம் கூட யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும்னு அமித்ஷா விரும்புறாரு, நம்புறாரு, கணக்கு பதிவு அவர் வச்சிருக்காரு. 80 முதல் 85 சீட்டு ஏடிஎம்கே ஈஸிலி வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு அவர். ஆனால் திமுக 40 முதல் 45 தான் வரும், கீழே தள்ளிட்டாங்க. 80 சீட்டு குறைஞ்சிடும் டக்குன்னு. அதான் ஆன்டி இன்கம்பன்சி. அந்த 80 யார் பிடிக்க போறாங்க? விஜய் வந்து 30-40 பிடிக்கிறான்னு வச்சுக்கோ, பேச்சுக்கு சொல்றேன். ஒரு ரவுண்ட் அபவுட் நீ என்னதான் சர்வே பண்ணுங்க நாகராஜ், விஜய் அவர்கள் 30 சீட்ல இருந்து 35 சீட் மட்டும் பிரிச்சுட்டான்னு வச்சுங்க, மீதி 200 சீட் மெஜாரிட்டி போயிடுச்சு இல்லையோ, கூட்டாணி அமைச்சர் தானே. ஆக மொத்தம் விஜய் வந்து ஒரு கிங் மேக்கராக இருப்பார் என்று நம்புகிறார்கள். அதுலயும் பாஜக வரவேற்கிறது. காரணம், காங்கிரசும் திமுக ஒழிந்தால் 2029. ஆனா அதே எதிர்ப்பு பாத்தீங்கன்னா டிஎம்கே ப்ரொபோசிஷன், அவருடைய கொள்கை என்ன என்று கேட்டால், பாஜக ஒரு எம்எல்ஏ கூட வரக்கூடாதுன்னு முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி பீகார்ல போயிடுச்சு, அது வேற விஷயம். தமிழ்நாட்டில் அவர் சொல்ல கேட்க போறது கிடையாது. திமுக வந்து ஒரு கங்கணம் கட்டி, எப்ப நான் உட்காடுக்கே பெய்துங்கன்னு அமித்ஷா சொன்னாரோ அன்னிலிருந்து முக ஸ்டாலின் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் என்ன என்று கேட்டால், இப்ப இருக்க 4 எம்எல்ஏவும் தோக்கடிக்கணும், கோடி ரூபாய் செலவழி, அவன் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒரு ஜனநாயகம் அல்ல. இருப்பினும் இந்த 2 பேரும் முட்டிக்கிறா பாருங்க, பிஜேபி அண்ட் டிஎம்கே. அதுல ஓவர்லாப் ஆகுறது மிஸ்டர் விஜய், அதுல குளிர்காயிருந்து சாதப்படுறது எடப்பாடி பழனிசாமி. இது நேச்சுரலா பை டிஃபால்ட் அவருக்கு வரப்போகுது. திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த 2 வாரத்துக்குள் ஒரு நாள் டெல்லி வரதாக ஒரு நியூஸ் இருக்கு சார். டெல்லி முக்கியமான விஷயத்துக்காக வராரு அப்படின்னு நியூஸ் இருக்கு. அது எதற்காக வராரு சார்? டெல்லி எதற்காக எடப்பாடி பழனிசாமி வருகிறார்? சிலதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவருடைய வருகை என்பது தொகுதிகள் உடன்பாடை தவிர அவருக்கு சிலதெல்லாம் அவர் அன்பும் நம்ம தங்கமணியும் வேலுமணியும் இட்டுட்டு வர்றாருன்னா இதானே இட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு மானிட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார், இப்பொழுது அன்புமணி அவர்களை ஜெயபாண்டா அவர்கள் சந்தித்தார். நீங்க அதுக்கப்புறம் ஜெயபாண்டா அவரோட பேச வாய்ப்பு கிடைச்சதா? அன்புமணி பாசிட்டிவா இருக்காரா இந்தியாக்குள்ள வரதுக்கு? ஆமா, பாசிட்டிவா இருக்காரு. அவன் அப்பா அவருடைய உடல்நிலையை பற்றித்தான் ஒரு மன குடைச்சலாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னதாக அவர் நல்லபடியாக ஆண்டன் அருளால் வாழ வேண்டும், நீண்டூழி வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தாலும் திடீரென்று அனுமதி கொடுத்தது, ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணது, அன்புமணி ராமதாஸ் ஏதோ ஒரு ஃபவுல் பிளே நினைக்கிறார். அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இன் லா பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறார். அதை மத்திய பாஜக தலைவனும் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். என்ன ஆஸ்பத்திரியிலே வச்சு தப்பான மருந்து கொடுக்கலாமா, இல்ல அவர் வந்து இன்வேலிட் ஆக்கணுமா, முகர கூட ஏதோ பண்றாங்கன்னு அன்புமணி ராமதாஸ் சந்தேகப்படுறார் என்று தான் ஜெயபாண்டா மத்திய பாஜக ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு நான் கேள்விப்பட்டேன். எது இருப்பினும் நாகராஜ், மிக மிக சிறப்பு செய்தி சாமானிய நேயர்களுக்கு என்ன என்று கேட்டால், விஜயினுடைய அரசியல் நகர்வு நவம்பர் 5, 6, 7, 8 தேதிகளில் இந்த 3-4 நாள்ல ஓய்வு பெற்ற நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகி என்பவர் தனக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு ஐஜியாக நியமிக்கப்பட்ட சுமித் சரண், சிஆர்பிஎஃப்ல ஐஜியா இருக்கார், அவர் டெல்லியில, தமிழ்காரர், பீகார். ஆனா சோனால் மிஸ்ரா சத்தீஸ்கர் அம்மா, அது தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆபீசர். அந்த அம்மா வந்து பிஎஸ்எஃப்ல இருக்குது. இவங்க 2 பேரும் வரப்போறாங்க, தமிழ் நன்னா பேசுவாங்க 2 பேரும். இந்த சோனால் மிஸ்ரா வந்து சத்தீஸ்கர் பெண்மணி. இவங்க பாத்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் மாநிலத்தில் பிறக்காதவர்கள், ஆனால் மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள். இது எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி சிபிஐ டைரக்டர் வந்து பேரெல்லாம் கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு கீழே சிபிஐ. என்னுடைய பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் நீதி அரசர் அஜய் ரஸ்தோகியிடம் 2 முக்கிய குறிப்புகளை தர இருக்கிறார். அதுதான் பிரேக்கிங் ஸ்டோரி. அதுல என்ன
நீங்க அலையன்ஸை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். காரணம் கண்டிப்பாக ரெண்டு முக்கியமான ஒரு ஆதாரங்களா தகவல்களா என்னது சார் அது? ஆதாரங்கள், தகவல்கள், அதை பற்றி கரூர் விஷயமே மாறுதல் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவர் செய்தி வச்சிருக்கார் கையில விஜய். அதை அவர் பிரேக் பண்ணாருன்னு வச்சுங்க, இட் வில் கிரியேட் a lot of confusion for DMK government. தமிழக போலீசார் மீது கம்ப்ளைண்ட் பண்றாரா, இல்ல செந்தில் பாலாஜி மீது கம்ப்ளைண்ட் பண்ண போறாரா, இல்ல மு.க. ஸ்டாலின் மீதே கம்ப்ளைண்ட் பண்ண போறாரா, இதெல்லாம் வச்சு அடிப்படை தத்துவத்தை வச்சுதான் தமிழக அரசியல் மாற இருக்கிறது நவம்பர் மாதம் நடுவில் இருந்து என்பதுதான் எனக்கு பிரேக்கிங் ஸ்டோரி ஃபார் சாமானிய நாகராஜு ஆடியன்ஸ். சோ விஜய் இருக்கிற ஃபைல் வந்து தமிழக அரசியலே மாற்றக்கூடிய ஒரு ஃபைலா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. காரணம் அவர் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கிறதும் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டிருப்பதும், அதை தவிர நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அந்த செருப்பு வீசத்தை ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. அதுல ஏதோ கேட்ச் இருக்குது, அதுல மூக்குப்படி இருக்குது. நான் சின்ன பையனா இருக்கிச்ச, நான் சென்னையில ரிப்போர்ட்டரா இருந்தேன். நான் மெயில் தினமணி பத்திரிகைகளுக்கெல்லாம் 1967 68 அண்ணாதுரை வந்தாருன்னா ஒரு பாய்கிட்ட போட்டுப்பாரு, மூக்குப்படி போட்டுப்பாரு. அதான் மூக்குப்படி. விஜய் கட்சி இருக்கிற மூக்குப்படி திமுக அரசை அலற விட போக்கிறது. அண்ணாதுரை யூஸ் பண்ண மூக்குப்படி மாதிரி இருக்க போகுது காரசாரமாக. ஓகே சார், இதுல வந்து நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து விஜய் மீண்டும் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அது உண்மையா சார்? அதுக்கு அதற்கான வழிமுறைகள் கரெக்டா இருக்கா? உண்மை 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 உண்மை. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதி அரசர் அவரை பார்த்துட்டு அப்புறம் தான். ஏன்னா சப்போஸ் பாருங்க, அவர் இப்போ அந்த கரூருக்கு போனான்னு வச்சுங்க, சாட்சியெல்லாம் மாத்திரான்னு டிஎம்கே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. லீகலா எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போயிட்டு வந்துட்டாரு, எல்லா கட்சியும் போயிட்டு வந்துட்டாங்க, விஜய் ஒண்டி போகல. விஜய் வந்து கேர்ஃபுல்லா இருக்காருன்னு தான் நான் கேள்விப்படுறேன் வழக்கறிஞர்கள் மூலமாக. ஓகே சார், இப்போ விஜயோட கேம்ப் தரப்புல இருந்து டெல்லியில ஒருத்தர் முகாமிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. 3 சிம்பிள் கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆட்டோ, பேட், அப்புறம் இன்னொரு சிம்பிள் சொல்றாங்க. இதுல எந்த சிம்பிள் அவர் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார் இந்த தேர்தலை பொறுத்தவரை? பேட் கிடைக்க இருக்கிறது. பேட், கிரிக்கெட் பேட். கிரிக்கெட் பேட். இந்த கிரிக்கெட் பேட் அவர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, நல்லா போயிடும். இதை தவிர இன்னொன்னு, டெல்லியில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே நான் இது செய்திகளாக என் மூலமாகவே அடுத்து பல சேனல்களில் நான் சொல்லியிருக்கிறேன். டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய தூதுவர்கள் 85 முதல் 90 தூதுவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். சாணக்கியபுரியில் அவங்க ஆபீசர்ஸ் இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இங்கிலாந்து போன்றெல்லாம், யூகே, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா எல்லாம் அவங்களுடைய பிரதிநிதிகள் சென்னையிலும் இருக்கிறார்கள். 10 தூதுவர்கள் சென்னையில் இருக்கின்றன. அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்தா கூட டெல்லியில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ் விஜயை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. விஜயினுடைய மாறுதல் மூலமாக தமிழகத்திலும் சரி, பார்டர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவிலும் இதனுடைய தாக்கம் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்ரீலங்கால வந்து எப்படி இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப் வரும், விஜய் வந்துன்னா will he spoil it, will he appreciate it, எல்லாம் கேட்கறது பார்க்கறாங்க. அதனால விஜயை பார்க்க வேண்டும் என்று டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அயலுறவுத்துறை அமைச்சரிடம் 15 முதல் 20 வேண்டுகோள் இருப்பதாக நான் நம்ப தகுந்த தகவல்களை நான் தருகிறேன். சாமானிய நாகராஜ் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ ஆர் வி இன்ச்சிங் டுவர்ட்ஸ் கச்சத்தீவு? ஆர் வி இன்ச்சிங் டுவர்ட்ஸ் கச்சத்தீவு? அதுதான கேள்வியா இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா, பிரதமர் வரா, ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அது கச்சத்தீவை நோக்கி இருக்கா? ஒன்னே ஒண்ணு நாகராஜ், கச்சத்தீவாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பொருளாதார ரீதியாக அவர்களுடைய எக்கனாமிக் பாலிசி என்ன, அவர்கள் அயலுறவுத்துறை பாலிசி என்ன, அதையும் தவிர பாதுகாப்பினுடைய பாலிசி என்னவாக இருக்கும் என்று அவர்களும் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தாங்க, நரேந்திர மோடியை 2012-13 பார்த்திருக்காங்க. இது ஒரு ருட்டீன் அஃபேர். இருந்தாலும் விஜயை அவர்கள் கண்வைப்பது ஒரு திருப்பம். எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்டாலின பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் விஜய் பார்க்கலாம்? இது ஒரு திருப்பம். ஆக மொத்தம் விஜய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய 1 மாதத்தில் 3 முக்கிய நிகழ்வுகள் என்பதை நான் வர்ணிக்க ஆசைப்படுகிறேன். 1, நீதியரசர் ரஸ்தோகியை சந்திப்பது. இந்த டீம் வருது பாருங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், அவங்க முன்னாடி போய் வக்கீலோட பண்ணி இவரே பேச போறாரு, அடிச்சு விட போறாரு. போடுங்க, ஒரு ஃபைலை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அதுல இருந்து இருக்கக்கூடிய
டெவலப்மெண்ட்ஸ்லாம் பேசுவார். அடுத்ததாக சின்னம், அதுக்கு அடுத்தது சுற்றுப்பயணம், அதுக்கு அடுத்தது அயல்நாடு இருக்கக்கூடிய தூதுவர்களை சந்திப்பது. ஆக மொத்தம் இது மாதிரியான ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்று டெல்லியில் நான் கேள்விப்படுகிறேன். இது விஜய் நேயர்களை உற்சாகப்படுத்தும். கண்டிப்பாக ஒரு புது மாறுதலை விஜய் கொண்டு வர இருக்கிறார். திமுகவை அழிக்க இருக்கிறார். மீது பிஜேபி வராரா காங்கிரஸோட வரா அதெல்லாம் விட்டுருங்க. அவருக்கு இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜி வர்சஸ் விஜய்னு வந்துருச்சு, உதயநிதி வர்சஸ் விஜய்னு வந்துருச்சு. இப்ப ரஜினிகாந்த் மாதிரி டொப்புக்கு ஊந்துட மாட்டார் விஜய். என்ன இவ்வளவு பிளான் பண்ணிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெரிய பாராட்டுதல் பெற்று விட்டார். பொலிட்டிக்கலா ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஏளனம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ பிசிகாவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் பேசுறாங்க, விஜய் இஸ் அ ஜோக்கர், கோழை அப்படின்லாம். அதெல்லாம் நிரூபிப்பார் சார். இப்போ அண்ணாமலை அவர்களும் விஜய் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அது டெல்லியின் நகர்வாசல். அது ஜெயபாண்டா அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஜெயபாண்டா தான் அப்பாயிண்டட் எமிசரி ஆஃப் அமித்ஷா பிஜேபி. அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டு இருக்கலாம், தவறே கிடையாது. அதை அந்த இன்புட்ஸ் எல்லாம் ஜெயபாண்டாவோட ஷேர் பண்ணிப்பார். ஓகே, சோ ஜெயபாண்டா அண்ணாமலையை நாமினி பண்ணிருக்காரு விஜய் கிட்ட பேசுறது. அப்படி ஐ டோன்ட் திங்க். அது நயினா நாகேந்திரனுடைய ஒரு இதுவாக்கலாம். யாரோட பார்க்கலாமே, தப்பு எனக்கு. இப்ப விஜய் கிட்ட நானும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். நான் வந்துட்டு ஜெயபாண்டா கிட்ட சொல்லுவேன், அமித்ஷா கிட்ட சொல்லுவேன். திஸ் ஆர் ஆல் சர்டன் மூவ்மெண்ட்ஸ் தானே, இது அரசியல் மூவ்மெண்ட்ஸ் தானே இதனால. ஆனால் ஒரு விஜயபாண்டாவுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், அவர் அப்பாயிண்டட் பர்சன், இஸ் அன் அப்சர்வர். அதனால தான் சொல்றேன். ஓகே ஓகே சார், இதுல இன்னொரு ட்ராக் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கும் காங்கிரஸ் ஆட்கள், செல்வ பெருந்தகை பல பேர் இந்த திமுக கூட்டணி வேண்டாம்னு ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்தி செல்வ பெருந்தகை அவர்கள் தண்ணி திறந்து விட்டதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லவே, நான் தான் மக்கள் என்கிட்ட சொல்லாம இந்த அரசு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ரீசன் தேடிட்டு இருக்காங்களோ வெளில வர்றதுக்கு. இது ராகுல் காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ நீங்க வெளில வாங்கன்றது? ராகுல் காந்தி பத்தி யாருமே கவலைப்படுறது. டோன்ட் கம்பேர் ராகுல் காந்தி. ஏன்னா அது பீகார்ல தோல்வி அடைஞ்சதுனால் இப்ப பாருங்க, திமுக இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் பிஹேவியரை பாருங்க. ஆஃப்டர் விஜய் சென்ட்ரி, ஆஃப்டர் கரூர், ரோட்ல வக்கீல் பண்ணணும் அடிக்கிறாங்க போட்டு, பிசிகா காரங்க அடி நொறுக்குறாங்க போட்டு, வக்கீல் எல்லாம் வக்கீல் ஸ்ட்ரைக்ல போறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது அந்த சாம்சங் விஷயத்திலையும் அந்த ஃபாக்ஸ்காம் விஷயத்திலையும் விரோதமா இருக்காங்க. இப்ப பாருங்க, செல்வ பெருந்தகை தன்னுடைய எதிராளிகளை சமாதானப்படுத்துவதற்காக அவரும் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி மாதிரி தானே ஒரு அநாகரிகமாக பிஹேவ் பண்றாரு. ஒரு இன்ஜினியர் போய் எனக்கு மிரட்டுறது இவரு. செல்வ பெருந்தகை இன்ஜினியர் மிரட்டுறதுக்கு அவர்னே எம்எல்ஏ வந்துட்டானா மந்திரி அவரு. எம்எல்ஏ வைத்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதே மாதிரி பாஜக எம்எல்ஏக்கள்லாம் பேச்சா விட்டுருவாங்களா திமுக? ஏன் ஸ்டாலின் மௌனம் சாதிக்கிறார் அனைத்து விஷயத்திலும்? காங்கிரஸ்ல அடிக்கிறாங்க போட்டு, விசிகா அடிக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா மல்லை சத்தியா வச்சு பண்றாங்க. இப்படி தமிழ்நாடு பிஜேபின்னா ஸ்பாயில் பண்ண பாக்குறாங்க. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுடைய அரசுக்கு அவருடன் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளே திமுகவே குழியை தோன்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. செல்வ பெருந்தகை தான் பெரிய ஒரு குழி தோண்ட போறாரு, பார்த்துட்டே இருங்க. சோ ஒரு புறம் விஜயின் விஸ்வரூபம், இன்னொரு புறம் நயினார் களத்துல இருக்கார், எடப்பாடி களத்துல இருக்கார், அண்ணாமலை ஒன்னு ஸ்டார்ட் பண்ண இது ஸ்டார்ட் பண்ண போறான்னு சொல்றாங்க. சோ எல்லாரும் விஸ்வரூபம் எடுக்க போறாங்க அப்படின்ற திமுக எதிராக ஒரு விஸ்வரூபம் காத்திருக்கு. ஆமா, இது கண்டிப்பாக இதுல சீமானுடைய நிலைமை என்ன? அது தவிர இப்ப அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. நீங்க ஸ்ரீலங்கா இஷ்யூல மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டு விட்டால் சீமானுக்கு சேருவதற்காக எந்த ஒரு ஆட்சேபனையுமே இருக்காது இந்த கூட்டணியில. சீமானுக்கு எந்த ஒரு இது ஒன்னே ஒன்னு எழுதி வச்சுங்க நாகராஜ். இது நம்ம சாமானிய தொலைக்காட்சியில் நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். மத்திய பாஜக தமிழகத்திற்கு என்று தேர்தல் அறிக்கை குழுவை நியமிக்க இருக்கிறார்கள். அதில் 3 முக்கிய நபர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் ஜெய்சங்கரும் நம்ம
நிர்மலா சீதாராமனும் முக்கிய புள்ளிகளாக இருக்கிறார்கள். ஜெகதீஷ் ஷெட்டர் என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வர இருக்கிறார். அதுடன் ஜெயபாண்டாவெல்லாம் உட்காந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு பிராட் கான்சென்சஸ் என்னன்னா கச்சத்தீவு ஒரு அஷூரன்ஸ். அந்த தேர்தல் அறிக்கையில் அந்த அஷூரன்ஸ் வந்துட்டுன்னு வச்சுங்க, சீமான்லாம் இந்த பக்கம் வந்து ஒரு டப்புன்னு அந்த கச்சத்தீவு அறிக்கையில காங்கிரஸையும் திமுகவும் பிளேம் பண்ண போறாங்க. பாஜகவிற்கு கச்சத்தீவு மிக பிரதானமான பிரச்சனை. திமுகவை எதிர்ப்பது முதல், கச்சத்தீவு இரண்டாவது என்றும். இப்ப காங்கிரசும் திமுக ஒன்னா இருந்தாலும் சரி, விஜயோட போனாலும் சரி, பிஜேபி இஸ் நாட் பாதர். பிஜேபி எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. அவர் பண்றதுதான், அவர் செய்யறதுதான் ஃபைனல். சார், ஐ திங்க் நிறைய விஷயங்கள் 20 நிமிஷம் தான், பட் பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.